Hello viewers, Nanita. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TNPSC Maxல third topic time and work. இதுல நான் previous year questionsலாம் எடுத்து shortcut method யூஸ் பண்ணி type wise solve பண்ணிட்டு இருக்கேன். So previous 3 types ஓட video link நான் கீழ descriptionல கொடுக்கிறேன். அதே மாதிரி simplification and percentage இந்த ரெண்டு டாபிக்கும் நான் previous year questionsலாம் எடுத்து shortcut method யூஸ் பண்ணி type wise solve பண்ணிருப்பேன். அந்த video link நான் கீழ descriptionல கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இது time and work கான part 4 video. So 245th question பாருங்க. X, Y and Z can do a piece of job in 4, 6 and 10 days respectively. If X, Y and Z work together to complete, then they are paid rupees 31,000 on the whole. Then find the separate share of X, Y and Z அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 8th standard new bookல கேட்டிருக்காங்க. 1 April 2023 TNPSC question paperலையும் கேட்டிருக்காங்க and 21st December 2022 TNPSC question paperலையும் கேட்டிருக்காங்க. So நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். A, B ஒரு வேலைய ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிச்சு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஏவோட ஷேர் எவ்வளோ பியோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாலே நம்ம ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணி சம் சால்வ் பண்ணிருப்போம். ஸோ ப்ரீவியஸ் டைப்ல இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன சம்ஸ்லாம் நம்ம ஏ பி அந்த மாதிரி 2 வேல்யூ மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இங்கே 3 வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோல நான் 4 சம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்க போறேன். அதுல ஒரு சம் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். சோ சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமாங்க. எக்ஸ் ஒய் ஜி அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸ் ஒய் ஜியை இங்க எழுதுங்க. எக்ஸ் வந்து 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க, ஒய் வந்து 6 டேஸ், ஜி வந்து 10 days அப்படின்னு இருக்கு இல்லையா. சோ அதுதான் நான் இங்க அப்படியே எழுத போறேன். சோ 4, 6, 10 இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இதை நம்ம ரேஷியோவா எழுதணும். சோ அதுக்கு முன்னாடி இதை எவ்வளவு ரெடியூஸ் பண்ண முடியுமோ நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சோ இது 2 டேபிளால போகும் இல்லையா எல்லாமே, அதனால நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 3s are 6, 2 5s are 10. இந்த வேல்யூஸை நம்ம 2 3 5 அப்படின்னு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ரேஷியோவா நம்ம எழுதும் போது நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம், அப்படியே ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா 3 வேல்யூ இருக்கு. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமாங்க. இப்போ இந்த எக்ஸ் பார்ட்டை மறைச்சுக்கோங்க. மறைச்சிட்டு மீதி இருக்க 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த எக்ஸ் பார்ட்டை மறைச்சிட்டு மீதி இருக்க 2 டேர்ம் என்னது 3 5. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 5ன்றது 15 இல்லையா. சோ அதுதான் நான் இங்க எழுத போறேன். இஸ் 2. நெக்ஸ்ட் நமக்கு ஒய்யோட வேல்யூ வேணும். அப்ப ஒய் பார்ட்டை மறைச்சுக்கோங்க. மீதி இருக்க 2 வேல்யூ என்னது 2ம் 5ம் இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 5னா 10 இல்லையா, அதுதான் நம்ம ஒய்யோட வேல்யூ. is 2. இப்போ z ஓட வேல்யூ நமக்கு வேணும். சோ z பார்ட்டை மறைச்சுக்கோங்க. சோ மறைச்சிட்டீங்கன்னா மீதி இருக்க வேல்யூ 2 3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 3 6. இப்போ இதை ஃபர்தரா உங்களால ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது மூணுமே ஒரே டேபிள்ல போனாதான் ரெடியூஸ் பண்ண முடியும் இல்லையா. சோ இது மூணுமே நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது. சோ அப்படியே வச்சுக்கோங்க. சோ நம்ம ப்ரீவியஸ் டைப் பார்த்த அதே மெத்தட் தான். இந்த ரேஷியோ வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. சோ இது மூணுத்தையும் இப்ப ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ 15 plus 10 plus 6 எவ்வளோ 25, 31. So 31 என்றது டோட்டல் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அமௌண்ட் வச்சு வந்துட்டாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. டிவைடட் பை இந்த ரேஷியோ ஆட் பண்ணி வருது இல்லையா, அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. அப்படி எழுதுனா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. ஸோ 1000 அப்படின்னு வருது இல்லையா, அந்த 1000ன்றது ஒரு பார்ட்டுக்கான வேல்யூ. நமக்கு இங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, செப்பரேட் ஷேர் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் ஜி 3 பேரோட ஷேர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 1000 கூட 15 மல்டிப்ளை பண்ணா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா. அதே மாதிரி இந்த 1000 கூட 10 மல்டிப்ளை பண்ணா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். 1000 கூட 6 மல்டிப்ளை பண்ணா ஜியோட வேல்யூ கிடைக்கும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது ஒரு பார்ட்டுக்கான வேல்யூ. இங்க 15 பார்ட்ஸ் நமக்கு தேவை. அப்ப 15 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்படி மல்டிப்ளை பண்ணா 15 into 1000 15,000 தானே. இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 15,000 இருக்கு. சோ இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிரும். இருந்தாலும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா 10 into 1000 10,000, 6 into 1000 6,000. சோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான். சோ இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
Next question பாருங்க 246th question. If A, B, C can do a piece of job in 5, 10, 15 days respectively. If A, B and C work together to complete, then find A's share if they will be paid rupees 33,000 for completing the job அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 9/11/2024 TNPSC question paperல கேட்டிருக்காங்க. இங்க A, B, C மூணு பேரும் 5, 10, 15 டேஸ்ல இந்த வேலையை முடிக்கிறாங்க. அதாவது A வந்து 5 டேஸ்ல முடிக்கிறாங்க, B 10 டேஸ்ல முடிக்கிறாங்க, C 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு 33,000 சேலரியா கிடைக்குது. அப்போ அதுல A ஓட ஷேர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஹிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. சோ அமௌண்ட் வச்சு சம் வந்தாலே நம்ம ரேஷியோ வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். சோ இங்க 3 டேர்ம்ஸ் இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் A, B, C அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்க A ஓட வேல்யூ 5, B ஓட வேல்யூ 10, Cக்கு வந்து 15 டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை ரெடியூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இது எல்லாமே 5 டேபிளால போகும். சோ நான் இதை ரெடியூஸ் பண்ண போறேன். 5 1s are 5 2s are 5 3s are 15. சோ இதை நான் இப்ப ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணணும். சோ A, B மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிடுவீங்க. இதுவே 3 டேர்ம் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா A ஓட வேல்யூ நமக்கு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் A ஓட வேல்யூ மறைச்சுக்கோங்க. B and C ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 2 into 3 னா 6 is to B ஓட வேல்யூ நமக்கு தெரியணும்னா B ஓட வேல்யூ மறைச்சுக்கோங்க. மீதி என்ன இருக்கு 1 and 3 இருக்கு இல்லையா? சோ 1 into 3 மல்டிப்ளை பண்ணா 3 is to இப்போ C ஓட வேல்யூ வேணும். சோ C ஓட வேல்யூ நான் மறைச்சுக்கிறேன். மீதி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1 into 2 2. சோ இதை நம்ம ஃபர்தரா ரெடியூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இங்க ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 6 plus 3 plus 2 என்னது 11. சோ இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 33,000. நம்ம ஒன் பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ 33,000 டிவைடட் பை இந்த டோட்டல் வேல்யூ போட்டோம்னா 11 1s are 11 3s are தானே 33. சோ மீதி இருக்க 3 0 நான் அப்படியே எடுத்து எழுதிக்க போறேன். சோ 3,000ன்றது ஒரு பார்ட்டுக்கான வேல்யூ. நமக்கு இங்க क्वेश्चन என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? A ஓட ஷேர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 பார்ட்ஸ் வந்து A ஓட ஷேருக்கு இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு ஒரு பார்ட்டோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை 6 கூட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 பார்ட்ஸ்க்கான வேல்யூ தெரிஞ்சிரும் இல்லையா? சோ 3,000 மல்டிப்ளைட் பை 6 எவ்வளோ? 6 3s are 18. மீதி 3 0 இருக்கு. நான் அதை அப்படியே போட்டுக்க போறேன். சோ rupees 18,000 ஆப்ஷன் டி தான் இந்த சம்க்கான ஆன்சர். சோ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி சம்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயுமே கேட்பாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 247 கொஸ்டின். X, Y and Z can do a piece of job in 8, 12 and 16 days respectively. If X, Y and Z work together to complete, then find Y's share if they will be paid rupees 26,000 for completing the job அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 18th November 2024 TNPSC கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த சம் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சால்வ் பண்ண தெரியாதவங்க இல்ல ஆன்சர் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஷார்ட்ஸ் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 248th கொஸ்டின். A, B, C can do a piece of work in 3, 6, 8 days respectively. If A, B and C work together to complete, they are paid rupees 1,500 on the whole. Then find the separate shares of A, B and C அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்பவே சீக்கிரமா சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ நான் அதை சால்வ் பண்ண போறேன் பாருங்க. A, B, C எழுதிக்கிறேன். 3, 6, 8. 3, 6, 8 நான் எழுதிக்கிறேன். இதை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. எல்லாமே ஒரே டேபிளால போகாது, அதனால நம்ம இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம இப்ப ரேஷியோவா எழுத போறோம். இப்ப A ஓட வேல்யூ வேணும் நமக்கு, அதனால நான் A ஓட வேல்யூ மறைச்சிக்க போறேன். மீதி ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ண போறேன். சோ 48 அப்படின்னு வருதா? நெக்ஸ்ட் B ஓட வேல்யூ வேணும். சோ அந்த வேல்யூ நான் மறைச்சிக்க போறேன். மீதி ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ண போறேன். சோ 24 3 into 8 வந்து 24. சோ இந்த ரேஷியோல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் C ஓட வேல்யூ வேணும். நான் C ஓட வேல்யூ மறைச்சிக்க போறேன். மீதி ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ண போறேன். சோ 6 3s are 18. சோ இப்ப பாருங்க இது எல்லாமே டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க. இது 2 டேபிளால போகும் இல்லையா? சோ 2 2s are 4, 2 4s are 8, 2 1s are 2, 2 2s are 4, 2 9s are 18. சோ இத பாத்தீங்கன்னா 3 டேபிளால போகும் இல்லையா? 3 8s are 24, 3 4s are 12, 3 3s are 9. இதை நம்மளால ஃபர்தரா ரெடியூஸ் பண்ண முடியாது. சோ இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்க போறோம்.
இப்போ இதை ஆட் பண்ணா 15 வருதா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, 1500 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1500 டிவைடட் பை இந்த டோட்டல் வேல்யூ போட்டா நமக்கு ஒரு பார்ட் கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணுங்க, 15 1s ஆர் தானே. ஸோ இந்த 2 0 நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஒரு பார்ட்டோட வேல்யூ வந்து 100 rupees அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ ABC 3 பேரோட ஷேர் நமக்கு தெரியணும். அப்போ 100 into 8ன்றது 800. ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, ரெண்டுத்துக்கும் 800 அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்த வேல்யூ பாருங்க, 100 into 4 400. சோ இங்கதான் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் இந்த சம்கான ஆன்சர். உங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இருந்தாலும் சால்வ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 100 into 3 போட்டீங்கன்னா 300 வரும். சோ ஆப்ஷன் ஏ தான் இந்த சம்கான ஆன்சர். சோ இந்த மாதிரி நான் நிறைய டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ஷார்ட்கட் மெத்தட்ல யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.